அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்மைல் டிவி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவர்கள் முதல் கொண்டு இங்கு குழம்பு இருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் மருந்தும் மேலான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை நம்முடைய மௌத் வரை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. இன்றைய இஷாவுடைய தொழுகை, தராவீஹினுடைய தொழுகை, திரு வாஜிபுடைய தொழுகை, அதில் ஓதப்பட்ட அனைத்து வசனங்களையும் ஓதிய செவிமடுத்து கேட்ட நம் அனைவருக்கும் அல்லாஹ் நிரப்பமான நற்கூலிகளை தந்தல்வானாக. பழமை போல் 1.25 பக்கங்கள், இதுவரை 23 ஜுசுக்கள் முடிவடைந்து 24வது ஜுசுவில் முக்கால் ஜுசு ஓதப்பட்டுள்ளது. சூராவினுடைய அடிப்படையில் சாத் என்ற அத்தியாயம், ஜுமர் என்ற அத்தியாயம், முஃமின் என்ற அத்தியாயம், அவாஃபீர் என்ற அத்தியாயம், 4 சூறாக்கள், 4 அத்தியாயங்கள் இன்று ஓதி முடிக்கப்பட்டுள்ளன. அதில் நாம் பார்க்கிற 2 செய்திகள், சாத் என்ற வசனத்தில் இடம்பெறுகிற வசனம் வலக்கது ஆத்தைனா வலக்கது பதன்னா சுலைமான் நபியை நாம் சோதித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஜின்களை, பிரம்மாண்டமான உயிரினங்களை அனைத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். நபிமார்களில் ஒரே நேரத்தில் 100 மனைவிகளோடு ஒரே நேரத்தில் அவர்களால் மனைவியோடு இருக்க முடியும். அவ்வளவு உடல் ஆற்றலை, சக்தியை அல்லாஹ் கொடுத்தான். அப்படிப்பட்ட சுலைமான் நபிக்கும் சோதனை ஏற்பட்டது. கிதாபுகளில் 2 விதமான செய்தி எழுதுவார்கள். சுலைமான் நபி தனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசை. அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, இன்னைக்கு நைட்டு 100 மனைவிகளோடு நான் இருப்பேன், அல்லாஹ் எனக்கு அதன் மூலியமாக ஆண் குழந்தைகளை தருவான், அதில் சிறந்தவரை குதிரை வீரர்களாக நான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அன்னைக்கு நைட்டு 100 மனைவியோடு இருப்பான். ஆனால் முடிவு 99 மனைவிக்கு குழந்தை பிறக்காது. ஒரே ஒரு மனைவிக்கு மட்டும் குழந்தை பிறக்கும். அது சதை பிண்டமாக பிறக்கும், முழு உடலாக பிறக்காது. ஏன் அப்படின்னா, மூசா நபி அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிற போது இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நடக்கும், அந்த வார்த்தையை அவங்க சொல்லாம காரியத்தை செஞ்சிருவான். அந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லாததால் 99 மனைவிகளுக்கு குழந்தை அல்லாஹ் தரவில்லை. தண்ட ஒன்றையும் கட்டியாக, சதையாக அல்லாஹ் கொடுத்தார் என்ற சோதனையும் வரலாறு சொல்கிறது. 2வது சோதனையாக மூசா நபி அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு பின்னால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவங்களோட எல்லா ஜின்களும் கட்டுப்படும். ஜின்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, மூசா நபி கட்டுப்படுறோம், மூசா நபிக்கு அடிமையா இருக்கிறோம், மூசா நபிக்கு புள்ள பிறந்துருச்சு, அப்ப அதுக்கும் நம்ம அடிமையா இருக்கணும், இப்படியே வாழ்க்கை போயிருமே. அதனால் மூசா நபியுடைய பிறந்த ஆண் குழந்தையை கொல்லணும்னு ஜின்கள் முடிவு செய்யும். அந்த செய்தி மூசா நபிக்கு தெரிஞ்சோடனே குழந்தைய கொண்டு போய் மேகத்துல வச்சிருவாங்க. மேகத்துக்குள் வைத்து அந்த குழந்தையை வளர்க்கப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான், வானத்திலிருந்து ஒரு பிண்டம் விழுந்தது, சுலைமான் நபியுடைய சிம்மாசனத்தில் விழுந்தது என்ற வசனம். மூசா நபியினுடைய, சுலைமான் நபியினுடைய அந்த குழந்தை மௌத்தாகி நேரா சுலைமான் நபியுடைய மடியில் சிம்மாசனத்தில் வந்து விழுகும். மூசா நபி, சுலைமான் நபி ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த பெத்த ஆண் குழந்தை இங்க கொண்டு போய் வச்சும் மௌத்தாகி நம்ம மடியில வந்து விழுந்துருச்சு. அப்ப அல்லாஹ் 2 மலக்குமார்களை அனுப்புவான் மனிதனுடைய தோற்றத்தில். ஒருத்தர் வந்து கேட்பாரு,
எனக்கும் இவருக்கும் பிரச்சனை, நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்ன பிரச்சனை? அப்ப அவங்க சொன்னாங்க, நான் விவசாயம் பண்ணேன், அந்த விவசாய நிழலை அந்த பயிர்களை இவர் மிதிச்சு அழிச்சிட்டாரு, அது சரியா? சுலைமான் நபி, நீங்க மிதிச்சீங்களா? ஆமா மிதிச்சேன்னா. இவர் விவசாயத்தை நிலத்துல வைக்கணும், ரோட்ல வச்சு விவசாயம் பண்றது அது நடைபாதை, அதுதான் பயணிக்கணும், அதனால்தான் நான் அழித்தேன், மிதித்தேன். அப்ப மலக்குகள் சொன்னார்கள், சுலைமான் நபியே, உங்களுடைய பிள்ளைகளை ஜின் கொல்லணும் நினைத்தால் நீங்கள் கொண்டு போய் அங்க வைக்க கூடாது, அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ் பாதுகாப்பான், என் குழந்தையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவனிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி இருந்தால் அந்த குழந்தை அல்லாஹ் மேகத்திலும் கடலுக்கு அடியிலும் உயிரோடு வாழ வைத்திருப்பான். ஆனால் நீங்கள் உங்கள் முயற்சியை மேற்கொண்டதால் அது உங்களுக்கு சோதனையாக ஆக்கப்பட்டது என்று மலக்குமார்கள் சொல்லியதை தப்சீர்களில் எழுதுகிறார்கள். ஆக அன்பானவர்களே, அல்லாஹ்வை முழுமையாக நம்ப வேண்டும். நபிமார்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கூட யதார்த்தமாக இருந்தாலும் பாதிப்பை அல்லாஹ் சோதனையாக ஆக்கி தந்தான். அதனால் வாழுகிற காலகட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையும் எல்லா சூழ்நிலைகளும் அல்லாஹ்விடம் பொறுப்பை ஒப்படைக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இரண்டாவது செய்தியாக நபி தாவூத் நபி அவங்கள பத்தி இன்னைக்கு வசனங்கள் நிறைய ஓதப்பட்டது. உங்களுக்கு தெரியும், தாவூத் நபி அவருடைய வேதத்தை ஓதினார். மறைகள், பெரிய பெரிய பறவைகள், மரங்கள், செடிகள், பாறைகள், மலைகள் அனைத்தும் ஓதும். அவர்கள் தஸ்பீகு செய்தால் இதுவெல்லாம் தஸ்பீகு செய்யும். அவ்வளவு பெரிய அழகான குரலை பெற்ற தாவூத் நபி மன்னராக இருக்கிறப்ப ஒவ்வொரு நாள் நைட்டும் மாறு வேடம் அணிந்து மக்கள்கிட்ட போய், தாவூத் நபியை பற்றி நீங்கள் என்ன நினைக்குகிறீர்கள், மன்னரை பற்றி நீங்கள் என்ன நினைக்குகிறீர்கள், எல்லாரும் சரியா சொல்லுவாங்க. அல்லாஹ் 2 மலக்குமார்களை அனுப்பி வைத்தார். வந்த மலக்குமார்கள் மனிதர் தோற்றத்தில் வந்தார்கள். அவரிடம் போய் தாவூத் நபி, மன்னரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மலக்குகள் சொன்னாங்க, மன்னர் நல்லா ஆட்சி செய்கிறார், ஆனா அவருடைய தேவைக்கு செலவுகளுக்கு பைத்துல் மால்ல இருந்து எடுத்து செலவு பண்றாரு, அதை மட்டும் அவர் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே தாவூத் நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எல்லாம் எனக்கு எந்த வேலையும் தெரியாது, எந்த வேலையும் தெரியாது, நான் என்ன செய்யறது? அல்லாஹ் சொன்னான், வஅலன்னா லஹுல் ஹதீத், இரும்பை அவருடைய கைப்பட்டால் அது மெலிந்து விடும். நீங்க இரும்பை தூக்க முடியாது, ட்ரோனை வச்சுதான் தூக்க முடியும். எவ்வளவு பெரிய வெயிட்டான இரும்பு பெருசாக இருந்தாலும் தாவூத் நபியுடைய கைப்பட்டால் அந்த இரும்பு அப்படியே லப்பர் மாதிரி ஆகிவிடும். அவருடைய கைக்கு அவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்து சொன்னான், இரும்பை உங்களுடைய கைகளால் கவசத்தை செய்யுங்கள், உருக்கு சட்டையை நீங்கள் செய்யுங்கள், நீளமாக ஆக்கி அதில் நீங்கள் ஓட்டைகளை போட்டு சட்டைகளை உருவாக்குங்கள் என்று அல்லாஹ் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தார். தாவூத் நபி உருக்கு சட்டையை கைகளாலே செய்தார்கள். எந்த ஆயுதமும் இல்லாமல் இரும்புகளை தன் கையால் எப்படி வேண்டுமானாலும் மாற்றுகிற சக்தி அல்லாஹ் கொடுத்தார். வியாபாரம் செஞ்சு ஒவ்வொரு நாளைக்கும் 400 திர்ஹம் சம்பாதிப்பான். 400 ரூபா, 200 ரூபா வீட்டுக்கு செலவாகிரும், 200 ரூபா 200 திர்ஹம் சதக்கா செஞ்சிருவாங்க. 365 நாளும் தான தர்மங்கள் செய்தார்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழில் செய்கிற முறையை கற்றுக் கொடுத்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லுகிற போது, இன்ன நபியல்லாஹ் தாவூத் கான மின் அமலின் பியதிஹி, தாவூத் நபிகள் வாழ்க்கையில் சாப்பிட்டதெல்லாம் தன் கையால் சம்பாதித்தவை வெட்டித்தான் அவர்கள் காலம் முழுவதும் சாப்பிட்டு வந்தார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் சம்பாதித்து அந்த பணத்தில் நீங்கள் செலவு செய்வதே
பரக்கத் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. பெரிய பெரிய நபிமார்களை அல்லாஹ் வியாபாரம் செய்ய சொன்னான், தொழில் செய்ய சொன்னான். தொழிலை செய்யுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், ஹலாலான முறையில் செய்யுங்கள், அதில் பரக்கத்து உண்டு, அதில் வருகிற லாபத்தை வைத்து தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று குர்ஆன் கற்றுத் தருகிறது. ஆக நீங்கள் தொழில் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஒரு நாளைக்கு 1000 ரஹ்மத் இறங்கும். வியாபாரிகளுக்கு மட்டும் 999 ரஹ்மத்தை, லாபத்தை அல்லாஹ் தருகிறான். சம்பளத்திற்கு வேலைக்கு செய்பவர்கள், சம்பளத்திற்கு வேலைக்கு இருப்பவர்களுக்கு வெறும் 1% மட்டும்தான் கூலி கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஆக உங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. வியாபாரம் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். நம் அனைவருக்கும் அல்லாஹ் வியாபாரத்துடைய உச்சத்தை அடைகிற பாக்கியத்தையும், பெரும் லாபத்தை பெறுகிற பாக்கியத்தையும், நிறைய தான தர்மங்களை செய்கிற பாக்கியத்தையும், தன்னிறைவு பெற்றவர்களாக கொடுக்கிற கைகளாக அல்லாஹ் ஆக்கி தந்து, வாங்குகிற கைகளை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. மரணிக்கிற தருணத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளித்து மரணிக்கிற நசீபை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல்வானாக. வாபர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக ஸையதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم بارك لنا في بيوتنا وتجاراتنا وعملاتنا برحمتك يا أرحم الراحمين. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. اللهم أخرج اليهود من جزيرة العرب يا رب العالمين. اللهم تقبل نية حلالنا يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. وصل اللهم على النبي وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.